ஜெபமாலை ஜெயமாலை. ஒரு முறை பாதிரி பியோ அவருடைய வாழ்க்கையில் எத்தனை ஜெபமாலை சொல்வார் என்று ஒருவர் அவரிடம் கேட்கும் பொழுது, நான் ஒரு நாளைக்கு 18 to 30 ஜெபமாலைகளை தொடர்ந்து சொல்வேன். நான் எப்பொழுதெல்லாம் ஜெபமாலையை சொல்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் நான் செபித்து கொண்டே இருக்கின்றேன் அன்னையோடு என்று அவர் சொல்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை செய்யும் பொழுது அன்னையின் கரத்தை பிடித்து செல்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பல இன்னல்கள் வரும் பொழுது இந்த ஜெபமாலையை நான் கையில் ஏந்தி அந்த ஜெபமாலையை நான் செபிக்கும் பொழுது அன்னை என்னோடு இருந்து என்னை இந்த இறை அழைத்தலுக்கு அழைத்து சென்றார். குருவாகவும் திருநிலைப்படுத்த உதவினார். இதோ நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்னோடு இருந்தார். இந்த ஜெபமாலையை கொண்டு நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்னை மரியாள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பல நேரங்களில் இந்த ஜெபமாலை என்பது ஒரு மேஜிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போல நினைக்கின்றோம். இந்த மேஜிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் எடுத்தவுடன் அனைத்தும் சீராகிவிட வேண்டும், அனைத்தும் சரியாகிவிட வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த ஜெபமாலையின் மூலமாக நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுள் நமக்கு தருகின்ற மாபெரும் காரியங்களை நாம் ஒவ்வொன்றாக தியானிக்க இந்த ஜெபமாலை நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றது. கார்லோ அக்குத்தீஸ் அழகாக சொல்வார், நாம் இந்த ஜெபமாலை கொண்டு எளிமையாக ஆண்டவர் இயேசுவிடம் போய் சேர முடியும் என்று. நாம் இந்த ஜெபமாலையை கொண்டு அன்னையின் கரத்தை ஒவ்வொரு நாளும் பிடித்து செல்கின்றோம் என்று அவர் சொல்கின்றார். அவரை இந்த புனித வாழ்க்கைக்கு அன்னை மரியாள் அழைத்து செல்கின்றார். என்னுடைய புனித வாழ்க்கையிலும் நான் இன்னும் மேனோங்கி செல்ல வேண்டுமென்றால் இந்த ஜெபமாலையை ஆர்வத்தோடு சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு ஜெபமாலையும் ஒவ்வொரு அருளிழந்த மரியையும் ஒவ்வொரு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தையும் நான் பொறுமையோடு தியானித்து சொல்லும் பொழுது ஒரு ஜெபமாலை முடிப்பதற்கே நிறைய நேரம் ஆகின்றது. ஆனால் அந்த நிறைய நேரத்தில் நான் ஆண்டவரோடு இருக்கின்றேன், ஆண்டவரோடைய அனைத்து விதமான காரியத்தையும் புரிந்து கொள்கின்றேன். இந்த ஜெபமாலை எனக்கு கற்றுத்தந்ததை நான் உங்களுக்கும் கற்றுத்தருகின்றேன். இந்த ஜெபமாலையை ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது பொறுமையோடு சொல்லுங்கள். அந்த பொறுமையோடு சொல்லும் பொழுது ஒவ்வொரு தேவ ரகசியத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த ஜெபமாலை நமது வாழ்க்கையின் ஜெயமாலையாக மாறுகின்றது. மரியே வாழ்க.